ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் வேக் சேனல். நான்கள் பேக்கரி வீடியோவில் ஹிட் லிஸ்ட்டுங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சார் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் ஹிட் லிஸ்ட் இந்த படத்தை கார்த்திகேயன் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தை விஜய் கணேஷ்கர், சரத்குமார், ஸ்மிருதி வெங்கட், முனிஷ்காந்த், கௌதம் வாசுதேவ் மேனன் இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஹீரோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு அன்னோன் நபர்லேருந்து ஒரு கால் வருது. அது யாருனாக்கா, மாஸ்க் போட்ட ஒரு மர்ம நபர் ஹீரோவோட அம்மாவையும் தங்கச்சி கடத்தி வச்சிருக்கிறதாக சொல்கிறாரு. நான் சொல்கிறது செய், அப்போ தான் உங்கள் அம்மாவையும் தங்கச்சி விடுவேன், அப்படி இல்லைனாக்கா உங்கள் அம்மாவையும் தங்கச்சி கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இதை வந்து அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்க சரத்குமார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு ஹீரோ. இந்த கேஸை சரத்குமார் கையில் எடுத்தாரு. இதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மாவையும் தங்கச்சி காப்பாற்றினாங்களா இல்லையா, அந்த மாஸ்க் போடுற மனுஷன் யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours ஓடுது. ஹீரோவுக்கு இந்த படம் தான் ஒரு ஃபஸ்ட்டு படம். ஹீரோ யாருனாக்கா, விக்ரமனோட பையன் தான் இந்த படத்தில் நடிச்ச ஹீரோ விஜய் கணேஷ்கர். அவர் வந்து ரொம்பவே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் படம்னு தெரில, அந்த அளவுக்கு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு அமான்ஜி கேரக்டரில் பண்ணியிருப்பார். அவர் வந்து எந்த ஒரு உயிருக்கும் துரோகம் பண்ணது கிடையாது, எந்த உயிரையும் கொன்னதில்லை. அவர் வெஜிடேரியன். இப்படி இருக்கும்போது வில்லன் வந்து ஒரு கோழி கடையில் போய் கோழியை வாங்கிட்டு வர சொல்லி அவங்க வீட்டில் வச்சு அந்த கோழியை வெட்டி கொல்ல சொல்லுவார். அப்போ ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பார் பாருங்க, செம்மையாக ஆக்ட் பண்ணியிருப்பார். ஒரு சைக்கோ, ஒரு ஒரு எந்த உயிருக்கும் துரோகம் பண்ணாத ஒரு ஆள் ஒரு கோழியை கொல்ல சொன்னோன்னா அப்போ ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பாரு ஹீரோ. அதெல்லாம் சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தார். ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தில் வந்து சரத்குமார் ஒரு சீனியர் ஆக்டர். அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. அவரோட ஆக்டிங்லாம் பண்ணிட்டாரு. அசிஸ்டன்ட் கமிஷனாக ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வந்து எல்லா படமே முடிஞ்சதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் சீனு ஹீரோவும் சரத்குமாரும் பேசுவாங்க. அப்போ வந்து ஹீரோ கேட்பாரு, அந்த மாஸ்க் போட்ட மனுஷன் யாரை கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்ட்டு. அப்போ வந்து சரத்குமார் ரிவீல் பண்ணுவார். அது வந்து உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து எப்படி இருந்தாலும் போலீஸ் வந்து ஹீரோவோட அம்மாவையும் தங்கச்சி காப்பாற்றிடுவாங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், படம் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ப்ரிடிக்டபுளாக இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த மாஸ்க் போட்டு யாருன்னு சொல்லிட்டு நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சீனை வச்சுருந்தாங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸில். அது யாருமே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்து கௌதம் வாசுதேவ் வந்து நெகட்டிவ் ரோலில் பண்ணியிருக்காரு. அவர் கொடுக்கப்பட்ட ரோலை டீசெண்டாக பண்ணிட்டாரு. கௌதம் வாசுதேவனுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு ஃபைட் சீன் வச்சுருப்பாங்க. கௌதம் வாசுதேவ் மேனன் ரொம்பவே நல்லா அந்த ஃபைட் சீன் பண்ணியிருந்தார். ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து முனிஷ்காந்த் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணுவார். அவர் காமெடியெல்லாம் பண்ண டைப்பில் ஒரு கதைக்கு தேவையான விஷயங்களை பண்ணியிருந்தார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோ இருக்காங்க, ஹீரோயின் தேவை, 2 பேத்துக்கும் லவ் பண்ணுற மாதிரி சீன் வைக்கிறேன், சாங் வைக்கிறேன் சொல்லிட்டு மொக்க போடாமல் கதைக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற பாட்டு, அதுக்கேற்ற சீனு, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்து இந்த படத்தில் சமுத்திரக்கனி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி வருவார். ஒரு ஃப்ளாஷ்பேக் பொசிஷனில் வருவார். கொடுக்கப்பட்ட ரோல் டீசெண்டாக பண்ணிட்டாரு. சமுத்திரக்கனி ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவரோட ஆக்டிங்கு. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே நல்லா பண்ணுச்சு. இந்த படம் வந்து இந்த படத்தை பார்த்த உடனே இந்த கதை தானே, இது மாதிரி ஏகப்பட்ட படம் வந்திருக்கு, இது மட்டும் என்ன புதுசாக எடுக்க போகிறாங்களான்னாங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. மற்ற படத்தோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து சத்யா பண்ணியிருக்காரு. சாங்ஸ்லாம் ஆவரேஜாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னாக்கா, இது ஒரு ஆவரேஜான படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வச்சுருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.